ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை தான். ஆஃப்டர்நூன் மோர் குழம்பு வாழைப்பூ வடை தான். அது ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது ஈவினிங் வாழைப்பூ வடை கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு போட்டேன். ஏன்னா தோர்னாவுடைய தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கடலூரில் இருக்காங்க. ஸோ மந்த்லி இல்லைனா 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க. அந்த தீர்த்தம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு அந்த விபூதி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் தாத்தா கூட போயிட்டு எல்லாம் மம்முலாம் வாங்கிட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாமியார் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. வரும்போதே பூவோடய வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வாழைப்பூ வடை ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டாங்க. டீ ஒரு பக்கம் டீ போடலாம்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுருந்தேன். அவங்க ஊர்லேருந்து வரும்போதே எதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே காய்ச்ச மாங்காய் நல்லா மாவுக்காயாக நல்லா இருந்தது. ஊறுகாய் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வாழைப்பூ பார்த்திங்கன்னா அந்த தேன் வாழை. ஸோ நாளைக்கு இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலான்னு ஐடியாவில் வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 2 பேர் தாத்தா பாட்டினா ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது பாப்பா ஸ்கூலில், ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் ஒரு கேம் விஷயமா. ஸோ அதனால் நாளைக்கு கிளம்பணும் சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், நாளைக்கான ரெசிபி பப்பாளிக்காய் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அங்கே போனது. ஸோ அதை நீட்டாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்கிற சீடெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதில் நல்லா மசாலா 65க்கு எப்படி மசாலா போடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 தூள், காரத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மசாலா போட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா நாளைக்கு டைம் இருக்காது அப்படின்னு. ஸோ காலையில் எழுந்து எப்பவும் போல் அவங்களுக்கு மாமனார் மாமியார் வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு நான் சமைச்சி வச்சுட்டு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அது ஆரோவில்லில் ஒரு இடம், அந்த வாலிபால் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் சைடு எங்கே கூட்டின்னு போயிருந்தாங்க. டீச்சர்ஸு பேரண்ட்டு எல்லாருமே போயிருந்தோம். அங்கே ஸ்பெஷல் ஒலிம்பிக் பற்றி எப்படி அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும் அதை பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ முதல்ல நம்ம அதில் ட்ரெயின் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாலிபால் சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக எங்களுக்கு கேம் பயங்கரமாக வச்சாங்க. நல்லா பெண்டு நிமிர்ந்து போய் தான் வந்தோம். 4 o'clock ஆகிடுச்சு. நான் சமைச்சு வச்சுட்டு போனதுனால அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்த உடனே சரி ஓகே அவங்களுக்கு இது சிப்ஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். அம்மாவும் ஈவினிங் வந்துட்டாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே அம்மா வருவாங்க இல்லையா. ஸோ அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளிக்காய் 65 போட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு இது சர்ப்ரைஸ். நான் வேறு எதுவும் செய்ய போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பப்பாளிக்காய் 65 அவங்களே சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைமாக நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணிவிட்டு நான் இதில் சாப்பிட்டதே இல்லை, இந்த மாதிரி பப்பாளிக்காயில் இதை நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பப்பாளிக்காய் எடுத்துக்க மாட்டாங்க. அதை இப்படி கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. தோர்னாக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கவும் சூடாக வச்சுட்டேன். அவையும் சுடுது மம்மின்னா அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு ஓகே மம்மி அப்படின்னாங்க. சிஸ்டமில் மூவி அந்த மாதிரி போட்டு விட்டேன். எல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருந்தாங்க. மாமனார் மாமியார் எல்லாருமே எல்லாம் சாப்பிட்டாங்க. யோகேஷுமே வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் கொடுத்தா சாப்பிட்ருவான். வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஜூஸ் அப்படிலாம் சாப்பிடவே மாட்டான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி விதவிதமாக கொடுத்துருவேன். எங்கள் மாமனாருக்கு இது என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னாரு. அப்புறம் தான் சொன்னேன் பப்பாளிக்காயில் செஞ்சேன் அப்படின்னா. அப்படியா நல்லா இருக்கு. ஏன்னா வீட்டில் பப்பாளியும் விடும், பழமாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. பட் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக கொடுத்தேன். அப்புறம் அத்தைக்கும் கொடுத்தேன். அத்தைகிட்ட சொன்னேன், நான் சமைக்கும் போதே அவங்க வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்ட பிறகு தான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் நிறைய பப்பாளிக்காய் விடும். 2 சம்மந்திங்களும் நல்ல ஒரு பாண்டிங், நல்லா என்ஜாய் பண்ணி நைட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி பார்த்துட்டு தான் படுத்தாங்க. இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு. பை பாய்.